சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் ஞாயிறு ஆராதனை. தேவ செய்தியாளர் பாஸ்டர் இஸ்ரவேல். தேவ செய்தி, நீ யாருக்கு பயப்படுகிறாய்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நம்மை காப்பாராக, விடுவிப்பாராக. இந்த வேலையை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரின் மீது ஜெபத்துக்கு மேலே நான் கடந்து செல்லலாம். எல்லாத்தையும் சுற்றி வழிநடத்துகிற எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சுலாகியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பேசுவோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாயே. இன்னைக்கு தேவ செய்தி தலைப்பு, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களிலே நான் பயந்து நடக்கிறேன். என் கணவனுக்கு பயந்து நடக்கிறேன், மனைவிக்கு பயந்து நடக்கிறேன், பிள்ளைகளுக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்லி பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நாளிலே கர்த்தர் கேட்கிறார், நீ யாருக்கு பயந்து நடக்கிறாய்? உன் குடும்பத்தில் நீ யாருக்கு பயப்படுகிறாய்? சத்திய வேதத்துக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஞானம் உண்டாகும் என்று சொன்னதே. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, ஒரு வேலைஸ்தலத்தில் இருக்கும்போது நாம் அநேகருக்கு பயப்படுறோம். மேனேஜருக்கு பயப்படுறோம், எம்டிக்கு பயப்படுறோம், எல்லாருக்கும் பயப்படுறோம். ஆனா பரிசுத்த ஒரு ஓய்வு நாள் ஆராதனைனா நம்ம பயப்படுறதே கிடையாது. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் பயப்படுறதே கிடையாது. ஆனா வேதம் சொல்றது, நீ யாருக்கு பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ நாம் பொய் சொல்லுகிறோமே. நீ என்னை நினையாமலும் சத்தியத்தை நினையாமல் போகிறாயே. உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். மனதிலே வைக்காமல் போகிறாயே. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ யாருக்கு பயப்படுகிற? யோசித்து பார்க்கவில்லை. இன்னைக்கு ஏன் உலகத்துல மரணங்கள், பாடுகள், ஏன் நாம் எல்லாரும் கண்ணி வடிக்கிறோம்? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தருக்கு பயப்படாத இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருகிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு யாருக்கு நம்ம பயப்படுறோம்? மனுஷனுக்கு பயப்படுறோம். அந்த மனுஷனுக்கு பயப்படுற பயம் குறிச்சு கூட நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயந்து நாம போயிட்டு பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆலயத்துக்கு வந்துடும், பயமே இல்லை. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ராம்பாஜி எடுக்கிறோம், பயமே இல்லை. நல்ல தைரியமா போய் பேசணும், எல்லா காரியத்தை செய்யணும். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல பயமே இல்லை. வேறு சொல்றது, பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஐயா, உன் மனைவியை நீ திட்டுகிறாயே, உன் புருஷனை திட்டுகிறாயே, நீ புருஷனை கனம் பண்ணு, மனைவியை நீ கனம் பண்ணு. வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயந்து நடக்கிறோம். ஒரு வேலைக்கு போனா லேட்டா போனா நம்மள வெளியே தந்துடுவாங்க, லேட்டா போனா நம்மளுடைய சம்பளம் கட் ஆயிடும், நம்மளை அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு நாம் அதை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்களா, எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ். பயமே இல்லாத சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் தான். பயமே இல்லாத சர்வீஸ். டிவி பார்த்தா எல்லா வேலை தெரியுது. நீ ஆன்லைன் டிவி ஆன் பண்ணியா, செல் ஆன் பண்ணியா, உட்காந்து கேட்ட மாதிரி நீ பயப்படுற மாதிரி உலகத்தை ஏமாத்தலாம். ஆனால் வேதம் சொல்றது, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? உன்னை உருவாக்கின தேவனுக்கு நீ அஞ்சி நடக்கிறாயா? உன்னை படைத்த எல்லா காரியத்தை உன்னை நடத்துகிற தேவனுக்கு நீ அஞ்சி நடக்கிறாயா? ஞானி சொல்கிறார், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நான் எல்லாத்தையும் கட்டுறேன், நான் பத்தைக்கு நான் யாருக்கு பயப்பட, நான் எல்லாரும் மதிக்கிறேன். நீ யாரை மதிக்கிற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் கேளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ்க்கை செய்வாரு. இன்னைக்கு தேசமே அழுது கொண்டிருக்கிறது. ஏன்? யார் கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றது? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணியை வரவைக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்பான். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியத்துல வாயில பேசுற வார்த்தை என்னைக்காவது நான் ஒரு கிறிஸ்துவ தவறான வார்த்தை பேசும்போது நம்ம பயந்துக்கிறோமா? கை நீட்டி மனைவி அடிக்கிறவன், ஐயோ நான் ஒரு கிறிஸ்துவ மனைவி அடிக்க கூடாது என்ற ஒரு பயம் இருக்குதா? ஐயோ நான் தெரியாம போய் துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலும் பாடிக்கு வயிறு அடிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்துவ என்பதை நாம் பயந்திருக்கிறோமா? எல்லாத்தையும் துணிகரமா செஞ்சுட்டு இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் கண்டிப்பா இருக்க மாட்டார். என் ஆண்டவர் துன்மார்க்கத்தில் துணியப்படுகிறவர், என் ஆண்டவர் அநியாயத்துக்கு துணை போகிறவர் ஐயா, பரிசுத்தமுள்ள தெய்வம் ஐயா. என் வேதம் சத்திய வேதம் சொல்கிறது, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை பொய்யான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில பெருகிறது. எதுக்கெத்தாலும் பொய். ஜெபம் பண்றனாலும் ஜெபம் பண்றேன்ற, பைபிள் படிக்கனாலும் பைபிள் படிச்சுன்ற, நான் பாஸ்டிங் பொய். ஐயா, நீ பயப்படுற ஒரு மனுஷனா இருக்கிறேன்னு சொன்னால், நீ நடிக்கிற ஒரு மனுஷனா இருப்பேன்னு சொன்னால், சத்தியத்துக்கு கீழ்படுத்தி நடக்கிற ஒரு மனுஷனா சொன்னால், உனக்கு ஒரு கண்ணியும் சரி ஒரு சத்துரு கூட உன்னை தொடரவே முடியாது. வேதம் சொல்றது நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனை தேடுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனை வைக்கிற நம்பிக்கை கண்ணியை மனுஷனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை கண்ணியை வர வைக்குமா? அவனுடைய வாழ்க்கை அவாந்தர வழியா போயிடுது. எரேமியா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:26 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. நீ பயந்து நட, உன் பிள்ளைகளை கர்த்தர் அடைக்கலமாய் காப்பாற்றுவோம். நம்மளே பயப்படுறதில்லை, நம்மளே நிர்வசனமா வாழ்றோம். பிள்ளைங்க எப்படியா கடவுளுக்கு கீழ்ப்படியும்? வேதம் சொல்றது நீதிமொழிகள் 14:26 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே பார்க்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகச்சு மாடு கலந்து எஜமான அறிவு கழுது கலந்து ஆண்டவர் அறிவு ஜனமோ என்னை அறியவில்லை. எல்லாம் லட்சணம் பண்ணி நிற்குது. பயமே இல்லைங்க. அன்னைக்கும் தேவாலயத்தில் போகும்போதுதான் ஆயிரத்தி சாஸ்திரமா விழுந்தாங்க, பயந்தாங்க. சத்தியத்தை வேதத்தை எதுக்கணும், கையெல்லாம் நடுங்கும். இன்னைக்கு யாருக்கும் அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது, ஒதுக்குதலே கிடையாது, பயமே கிடையாது. உள்ள பணிபுரத்தில் ஒரு ஆசிரியர் போய் வந்து பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு எல்லாத்தையும் நிர்விசாரமா ஆலயத்திலும் பலிபீடத்துல ஏறி ஆடி கூத்தாடி பாட்டு பாடி எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்கு எல்லாம் அமர்ந்திருக்கிற நிலையில வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ உயிர் போயிருமே, ஐயோ வியாதி வந்துருமே, ஐயோ நமக்கு மரணமே. என்ன நடந்தாலும் சரிங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நில்லுங்க. உங்களுக்கு எத்தனை சிங்கங்கள் வரலாம், எத்தனை சர்ப்பங்கள் இடம்பலாம், எத்தனை மந்திரவாதிகள் இடம்பலாம், உங்களை ஒரு அணுவும் அசைக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதை காட்டிலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 18:3 வாசிக்க கேட்கலாம். அந்த பட்டணத்திலே விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஊழியம் செய்யறேன், நான் ஒரு போதக சபை நடத்துறது பெருசு இல்லைங்க, நான் யாருக்கு பயப்படுறதுதான் பெருசு. எல்லா நாடகமும் ஒரு நாளைக்கு வெளியே வருகிற நேரம் வந்து விட்டது. நீயும் நானும் நியாயாதிபதியிடத்துல நியாயம் விசாரிக்கிற காலம் வந்து விட்டது. தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் பர்ஃபெக்ட்,
நான் ஊழியம் நான் வந்து கட்டணத்துறேன் ஐயா, நீ தேவனுக்கு பயப்படுற பயம் என்னைக்கும் உன் இருதயத்தை விட்டு வெளியே போச்சோ அன்னைக்கும் உன் ஊழியம் போச்சு, உன் குடும்பம் போயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ பயப்படாம இருக்கிறியா, உன் வாழ்க்கையில புரோஜனம் இருக்காது, ஒரு நன்மை நடக்காதுங்க. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு தாயோடு தகப்பனும் வந்துட்டு நீ எல்லாவற்றிற்கும் நீ கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஐயா, ஒரு ஊர்ல ஒரு விதவை இருந்தால் அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். மன்றாடித்து கேட்டாலே வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ஏன்னா அவன் தேவனை மதியாதவனும் மனுஷனை மதியாதவன் ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் இந்த விதவையோ ஓயாமல் வெகு நாள் அவனுக்கு நியாயத்துல ஒரு நாள் கோபம் சண்டை வந்துச்சுன்னா அவதான் கோபப்பட்டவனா முடிச்சு போச்சு வாழ்க்கை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்களுடைய பயம், நீங்க கட்டண வைக்கிற பயம் தான் உங்க வாழ்க்கையை நடக்கும், உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும், உங்க காரியம் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். உங்க காரியம் கர்த்தரால் வாய்க்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவனும் அவன் பாக்கியவான். வேதம் சொல்வது, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரருடைய கூட்டத்திலே நீ உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல பயந்து நடைங்கிறு உன் நடுக்கம் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை மேல உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிருக்க நினைத்து நல்ல ஒரு கரங்களை கொடுத்தாரு. இந்த லாக்டவுன்ல நீ உங்க புருஷனை உங்க மனைவியை நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க சொல்லுங்க. நீங்க இன்னொரு மெசேஜை கேட்கறதுடைய இன்னொரு வார்த்தையை கேட்கறதுடைய இந்த லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நானும் என் வீட்டாளரே கர்த்தரே செழிப்போம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஆராதனை செய்துட்டு பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு நடுநடுங்கிறவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த அடைக்கலம் உண்டாகும். வாசிக்கலாம் மீதமாக நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்பர் 1 ஆயுசு நாட்கள் பெருகும். நம்பர் 2 அடைக்கலம் உண்டாகும். நம்பர் 3 ஜீவ ஊற்று உண்டாகும். இன்னைக்கு இந்த மூன்றையும் கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிறார். என் கூட ஆயத்தமா இருக்க நல்லா கொஞ்ச நேரம் வாயில திறந்து நல்ல அந்த பிரசனத்துல கர்த்தரை சோற்ற பண்ணி கொண்டே இருப்பாங்களா. இன்னைக்கு 3 காரியம் உங்களுக்கு கர்த்தர் கிருபையால் செய்ய போகிறார். 1 ஆயுசு நாட்கள், 2வது அடைக்கலம், 3வது ஜீவ ஊற்று உங்க மேல இறங்கி கொண்டிருக்கும். நான் இந்த வேலை பார்க்க அத்தனை பேரையும் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரோ வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி நதியாய் பாய்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு நடுநடுங்கி நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புது பலன், 4வது புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாசிக்கலாம். பிரசங்கி 8:12 வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 8:12 வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? கர்த்தருக்கு பயப்படாம அவன் என்ன ஆஸ்திகள் சேர்த்து வைக்கிறானோ, சொத்துகள் சேர்த்து வைக்கிறானோ, அவன் வாழ்ந்தா என்ன, வாழாமல் போனா என்ன? நான் சொல்றேன், கர்த்தருடைய சொல்ற பிரசங்கி சொல்றாரு, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் செய்து அக்கிரமத்தை செய்து அநியாயமான சொத்து சேர்த்து கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து அவன் என்ன காரிய ஆஸ்திகள் சேர்த்து வைக்கிறான், அவன் வாழ்ந்தாலும் என்ன, வாழ கட்டல் என்ன? வாசிக்க கேட்கலாம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று. 5வது
கர்த்தருக்கு நீ பயந்தா உங்க குடும்பம் நன்றாக இருக்கும். என கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். நீ யாருக்கு அஞ்சி நீ பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நல்ல தீபத்தை பவுல் சொல்றாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பயமுள்ள அன்பும் எல்லா தைரியம் கொடுத்திருக்கிறாரையா. காத்தடித்தா புயல் அடித்தா நீ பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து படகுல அக்கறைக்கு போகும்போது சிஸ்டர்களை அழைத்து கொண்டு போகும்போது பாதி கடலில் உள்ள போய்விடுகிறது. ஒரு கடல் கொந்தலை ஐயரே 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 நாங்கள் மடிக்கு போக போறோம், மடிக்கு சேர்த்து போக போறோம். கத்தர் நான் கண்ணீர் வடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து படகுல இருக்கிறார். பயப்படாது. பயம் கத்தர் மேல் இருந்தது என்று சொன்னால் அந்த கடலும் சரி அந்த காற்றும் சரி உன்னை ஒன்று வணங்காது. ஆனால் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார். அது அமைதி உண்டானது, பயம் நீங்கி போனது. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்துக் கொண்டு அறிஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் நீ என்னை நினையாமலும் மனதிலே வைக்காமலும் மனதிலே வைக்காமலும் மனதிலே வைக்காமலும் மனதிலே வைக்காமலும் மனதிலே வைக்காமலும் இஷ்டப்படி வாழ்கிறதுனால உன் வாழ்க்கையில பொல்லாப்பு ஏற்படுது. இன்னைக்கு மனம் போன வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை, மனம் போன காரியம் எல்லாமே. ஆனால் வேதம் சொல்லுது, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமல் கடவுள் தான் பயப்படுறேன். யாரு பச்சை பொய். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்காருங்க. நீங்கள் யாருக்கு பயந்து கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு காரியம் குடும்பத்துல செய்யணும்னா அந்த இருக்கிற சொந்த பந்த சொல்றத நீ கேட்டு நடக்கிறீங்க. சத்தியத்துக்கு என்னைக்காவது வயது எழுதியா? ஐயோ சத்தியம் வந்து சொல்லு, நீ ஆண்டவர் தடுக்கிறாரு. ஐயா என்ன கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தும் போது பார்வோனிடத்துல மோசே பரிந்து பேசும் போது பார்வோன் நினைவு ஏன் ஆண்டவர் கடினப்பட்ட தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க தன் தேவனுக்கு பயந்து நடக்கணும். வேற சொல்றது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை சொல்றது, பயபக்தியுடனே கத்தரை சேவியுங்கள். இந்த பயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரணும் சொல்லினா அத்தனை வாதைகளையும் எகிப்திலே ஆண்டவர் அனுமதித்து, ஏன் என் ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், என் ஆண்டவர் பராக்கிரமசாலி, என் ஆண்டவரை போல என் தேவனை போல நிகரான உலகத்தில் இல்லை, அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரை பயபக்தியோடு அவர்கள் சேவிக்கும்படியாய் ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்கள் காண்பித்தார். ஐயா, வானத்திலிருந்து மன்னா கொடுத்தவனே அந்த மன்னா மேல பயம் போயிடுச்சியா, போய் எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிறான். மறுநாளுக்குள்ளே பூச்சி பிடிச்சது. மாலாவின் இடத்துக்கு வந்த போது ஐயா பயம் போயிடுச்சு. ஐயா அன்னைக்கு நடக்கிற தெய்வம் தான் இந்த மாலாவின் தகுதியும் பத்திரமாய் மாற்றுவாங்க. பயம் போயிடுச்சு, முறுமுறுக்காங்க. எல்லாம் அவருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, பயம் போயிடுச்சு. கத்திரிக்காக யாவற்றையும் செய்து பாருங்க. நம்பிக்கை அந்த வாழ்க்கையில இருக்கிற நல்ல வழிய இன்னைக்கு உலகத்தை தான், உலகத்தை சார்ந்து முழுக்க 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 என்ன ஊருக்கு பேசுறோம், உலகத்தை பேசுறோம், சொந்த மதத்தை பேசுறோம். ஐயா உன்னை அழைக்கிற உண்மை உள்ளவரையா? ஐயா நான் மறுபடியும் சொல்றேன், தேவனை மதியாதவன் மனுஷனை மதியாத இடத்துல அந்த விதவை போனாலே அந்த மனிதன் அவள் மேலே மனம் இறங்கி அவருடைய காரியத்தை செய்தாரே அந்த காரியத்தை உன்னை கைவிட்டு வருவான். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிலே உன் பாதத்திலே எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உடனே சொல்லணும், இன்னைக்கு கர்த்தர் நம்ம அழைத்து சொல்கிறார், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். போய் பேசுறிய. எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, நான் என்ன பொறுப்பட சொன்னாரு, எனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து எனக்கு இதுதான் காண்பிச்சாருங்க, நான் இதுதான் பொய்யலா. நீ யாருக்கு பயந்து போற? உலகத்துக்கு பயந்து போற. சத்திய தேவன் ஆண்டவர் உன் ஜனத்துக்கு போவாரு, நீ நில்லு, நான் உன்னை காப்பதை கொண்டு உன்னை நான் போசிப்பேன். நின்றுறியா? ஓரையா? அப்படியே பறக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னால முடியல,
நீ யாருக்கு பயப்பட? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கல்வியை வர வைக்கும், நஷ்டத்தை வர வைக்கும், கஷ்டத்தை வர வைக்கும், வேதனை வர வைக்கும், பிரிவினை வர வைக்கும், குடும்பத்தை உடைக்க வைக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படும் போது உனக்கு அடைக்கலம் உண்டாகும், உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும், உனக்கு ஜீவமுற்று உண்டாகும், உன் குடும்பம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும். நன்றாக சொல்லுது. நீங்க வாசிக்க கேட்கலாம். நீ யாருக்கு அஞ்சி நீ பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் நீ என்ன நினையாமலும் மனதிலே வைக்காமல் போகிறாய். உனக்கு எப்படி அந்த ஆசை வருது? எப்படி கிடைக்குங்க? எப்படி குரு திரும்ப உனக்கு எப்படி ஆசை வருது? எல்லாத்தையும் இருக்கிறது உன் நகையத்தை எல்லாம் இருக்கிற ஐந்து செய்ய உயிரை வைக்க ஆண்டவருக்கு நீ பயப்பட பயந்துவா. சத்திய வேதம் கேட்கிறது. அநேக காரியங்களை கண்டு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு மாடு பயப்படுது, ஒரு கழுத பயப்படுது, பாலக பயப்படுது, என் ஜனம் இன்னும் என்னை அறியவே. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் போட்டு, இன்னும் நமக்கு அந்த பயம் வரல. இது பரிசுத்த நாள் அல்லவா? இது என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஒரு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாம என் பாதத்துல அமர்ந்து வேலைக்கு ஓடுறிய, வீட்டுக்குள்ள தீர்வு பார்க்கிறிய, நீ நன்றாய் பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்களை வீட்டு மரண பயம் நீங்கி போன சொன்னார். உங்களை வீட்டுக்கு வியாதிகள் நீங்கி போன சொன்னார். நீ கர்த்தருக்கு பயப்படு. நீ யாருக்கு பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். வைக்காமலே போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் நான் இருந்தேன் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா? அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். எனக்கு பயப்படாமல் இருக்கிறாயே. எத்தனை பேருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் ஆண்டவர் இன்னைக்கு பேசினார். நான் பயந்து நடக்க போகிறேன். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் உண்டாகும். நீங்கள் பயந்து பாருங்கள். ஆபிரகாம் பயந்து நடுநடுங்கி நின்றானாயா? ஆண்டவர் அவன் சந்நிதியை வானத்தின் நட்சத்திரை போலும் கடற்கரை மணலை போயும் கர்த்தர் பெருக செஞ்சார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் தன் மகனை பலியிட்டார். கர்த்தருக்கு பயந்து அவன் வழியிலே நடக்கும் போது அவன் சன்னதியோ அவன் பிள்ளைகளின் சன்னதியோ 100 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபங்களில நீங்கள் மனம் திரும்பும் போது தேசத்துல ஒரு அமைப்பு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கும். பயம் நீ கர்த்தருக்கு பயப்படு. ஐயா, நீ கர்த்தருக்கு நடுநடுங்கி, நீ கர்த்தர் வழியில நில்லு. நீ நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இதை முதலாக பெற்ற மரத்தை போல் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறது. வாழ்க்கையில எத்தனை வெயில் அடித்தாலும் எத்தனை காற்று அடித்தாலும் அந்த மரம் அசையாது. அந்த மரத்தின் வேறு பரிசுத்த ஆவியானது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்க முடியாது. நீ யாருக்கு பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? நீ எந்த காரியத்துக்கு பயப்படுற? தேவன் நமக்கு பயப்பட ஆகக்கூடாது. பலமுள்ள அன்பு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பில் நம்ம எல்லாரும் போயிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். யார் யார் வீட்டுக்குள்ள பயத்தின் ஆவி, யார் யார் வீட்டுக்குள்ள நடுக்கத்தின் ஆவி, யார் யார் வீட்டுக்குள்ள சத்துருடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்துல இந்தியோட எரிந்து வெளியேறட்டும். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். இந்தியோட மனுஷனுடைய பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல எரியட்டும். இயேசுவின் நாமத்தை எரிந்து வரட்டும். தேவனுக்கு பயப்பட வரும். நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிக்கின்ற பயத்தோடு சேவிக்கிற, பயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. பயத்தோடு நடுக்கப்பட உங்களுடைய சங்கீதங்கள் எல்லாரும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தரும். குறைகளை குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க. ஆண்டவர் இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.